கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாட்சி நேரம். இந்த நாளில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள், ஒரு வெற்றி உள்ள நாள். இந்த நாள் எனக்கு இத்தனை நாள் கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் நான் தோல்விகளை மட்டுமே, தோல்விகள், விரக்திகள், வெறுமைகள் இதை மட்டுமே நான் சந்திச்சுட்டு வந்தேன். ஆனால் அதெல்லாம் கடந்து வந்த நான் என்ன ஆண்டவர் நெகட்டிவாக மாற்றலை. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஏசப்பா பாசிட்டிவ் காட். அவர் என்ன பாசிட்டிவாக மாற்றிட்டார். பேச்சில், செயலில், நடத்தையில், எல்லாத்துலேயும் என்ன பாசிட்டிவாக ஆண்டவர் மாற்றினார். என்னை பார்க்குறவங்க, கேட்குறவங்க எல்லாம் உங்கள் அப்பா உன்னை கைவிட்டாங்க, உன் கணவர், உன் சகோதரன், உன்னை கூட பிறவங்க எல்லாருமே உன்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு என்னை ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து வரும்போது சொல்லும்போது, இல்லை இல்லை, பூமிக்குரிய தகப்பன் கைவிட்டுட்டார், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் என்னை நிச்சயமாக கைவிடவே மாட்டார், எனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கர்த்தர் அதை சொல்ல வச்சதும் கர்த்தர் தான், அந்த விசுவாசத்தை பெருக வச்சவரும் கர்த்தர் தான், நான் அல்ல. அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் மகா பெரிய கிருபையினால் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்காரு. இந்த கவர்மெண்ட் ஜாபை ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு அப்ளிகேஷனு. எத்தனையோ முறை போட்டிருக்கேன். போட்டுட்டு லாஸ்ட் டைமாக போட்டப்ப ஆனி அம்மா தான் இல்லை கண்டிப்பாக போடுங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டு இன்டர்வியூலாம் முடிச்சு வச்சுட்டு சரி ஓகே கர்த்தர் நமக்கு செய்வார். இது இல்லைன்னா என்ன, இதை விட பெரிதான விஷயங்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு வச்சுருக்காரு. இதை மட்டும்தான் செஞ்சு நம்மளை ஆசீர்வதிக்க அப்படின்னு இல்லை, இதை விட நமக்கு பெருசாக செய்வாருன்னு நம்பிக்கையோடு அதை அப்படியே போட்டுட்டு விட்டுட்டேன். 8 மாதத்துக்கு முன்னாடி போட்ட அப்ளிகேஷனை நான் ரொம்ப கோபமாக இருக்கேன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு தெரியாமல் இது வரைக்கும் அம்மா மட்டும் இருந்தாங்க, இப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அந்த அப்ளிகேஷனை எடுத்து கண்டுபிடிச்சி வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 12ஆம் தேதியே ஆர்டர் போட்டாங்க. எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் போய் எந்த அதிகாரிடத்துலையும் போய் கேட்கல, யார்கிட்டையும் போய் நான் பணமும் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. 16ஆம் தேதி எனக்கு போஸ்டலில் லெட்டர் வந்துச்சு. லெட்டரை வாங்கினேன், மாநகராட்சி ஆஃபீஸ்க்கு போய் ஏசிக்கிட்ட லெட்டர் கொடுத்தேன், டைரெக்டாக ஸ்கூலில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அவ்வளோதான். நான் எதுவுமே பண்ணலை. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தார். அங்கே மனம் திரும்பதலை உண்டாக்கி எந்த அப்பா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாரோ அதே அப்பாவே இன்னைக்கு செஞ்சு, இல்லை எப்படியாவது ஆர்த்திக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு இன்னைக்கு அவரும் சந்தோஷமாக இருக்கார். நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் அறிக்கை பண்ணேன், பரலோக அப்பா என்னை விடவே மாட்டார், பரலோக அப்பா எனக்கு செய்யாமல் விட மாட்டார், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். மனுஷங்களுக்கு முன்பாக வேணால் நம்ம கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் மனுஷங்க ஒவ்வொரு முறையும் என்னை சொல்லும்போது, இல்லை உன்னோட தலையெழுத்து இவ்வளோதான், நீ இவ்வளோதான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு என்று சொல்லும்போது, இல்லை இல்லை, ஆண்டவரோட பிள்ளை நான், நிச்சயமாக அவர் என்ன விடவே மாட்டாருன்னு நான் ஒவ்வொரு தடையும் விசுவாசத்தோடு சொன்னேன். என் விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு பெருக செய்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நினச்சா யாரையும் எப்படியும் ஆசீர்வதிக்க முடியும், எதை கொண்டு வேணாலும் செய்ய முடியும், யாரை கொண்டு வேணாலும் செய்ய முடியும். நம்மளை வெறுத்தவங்களை கொண்டு கூட, நம்மளை சத்துருக்களை கொண்டு கூட நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் இத்தனை வருடம் நான் தோல்வியை சந்திச்சனாலும் ஆண்டவர் என்ன தோல்வியாக மாற்றலை, என்ன பாசிட்டிவாக மாற்றிருக்காரு. அது பெரிய கிருபை. அதனால தான் இத்தனை தோல்விகளையும் நான் கடந்து வர முடிஞ்சுது. ஸோ ஆண்டவருக்கு கோடான கோடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திக்குள்ளே கடன் செல்லலாம். செய்தி கொடுக்கும்படியாக பாலின் அவர்களை அழைக்கிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்படத்தக்கதான ஒரு ஆவியை தேவனிக கொடுத்து எங்களோடு நீங்கள் இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமி. ஆமே ஆமே. கர்த்தர் இந்த நாளில் நம்ம நினைத்திருக்கிறார். ஒரு அருமையான ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் ஜீவிக்கிறார், அவர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை உலகம் நம்மளை வெறுமையாக பார்த்தாலும் கூட கர்த்தர் நம்மளை நினைப்பார். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு வல்லமையும்
என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இப்போ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர் யார்? தமது இரத்தத்தை நமக்காக சிந்தினவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? உங்களையும் என்னையும் பிதாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார். பிதாவுக்கு முன்பாக எப்படி நிறுத்துகிறார்? சாதாரண ஆளாக கிடையாது, ராஜாக்களாக ஆசாரியர்களுமாக அவர் நிறுத்தினார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் சாதாரண நிலைமையில் உள்ள நமக்கு இத்தகைய ராஜரீக அபிஷேகத்தையும் ஆசாரியத்துவத்தையும் கொடுத்த அந்த தேவன் வல்லமை உள்ள தேவன். இந்த சகோதரி சொன்னது போல் ஒரு சாதாரண நிலையிலிருந்து இந்த நாளில், பிறந்த நாள் கொண்டாடுற இந்த நாளில் கர்த்தர் பெரிய உயர்வை கொடுத்துருக்கிறாரு. அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இந்த மாதிரி வாழ்க்கை காரியங்களை நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே அந்த நம்மளை அப்படியாக ஆண்டவர் நிறுத்த விரும்புகிறார். இப்போ பிதாவாகிய தேவன் நம்ம எப்படி நிறுத்துகிறார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்துகிறார். இப்போ ராஜாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பூமிக்குரிய காரியங்களை ஆளுகை செய்பவர்கள் ராஜாக்கள். நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வியாபாரம், நம்ம அன்றாட செய்யும் காரியங்கள், இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம், நம்மை சூழ்ந்திருக்கிற இவைகளை எல்லாம் ஆளுகை செய்கிறவர்கள் யாருக்கு? எந்த அதிகாரம்னா அது அந்த அதிகாரத்துக்கு பேர் ராஜாக்களுக்கான அதிகாரம். அதாவது நம்ம காண்கிற உலகம், இந்த உலகத்தில் நமக்குள்ள காரியங்களை ஆளுகை செய்வதற்கு பேர் ராஜத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆசாரியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் காணப்படாத ஆவிக்குரிய உலகத்தை நாம் ஆளுகை செய்கிறபடியாக ஒரு காரியம்தான் தூதர்கள். வானமண்டலத்தில் நடக்கும் காரியங்கள், பிசாசு போடுற திட்டங்கள், இவைகள் எல்லாம் நமக்கெல்லாம் கண்டறிந்து கொள்றதுக்கு ஆவிக்குரிய ரீதியில் நாம் வளர வேண்டும். இதை தான் ஆசாரியர்களாக நாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, காணக்கூடிய உலகத்தையும் காணக்கூடாத உலகத்தையும், பூமிக்குரிய உலகத்தையும் ஆவிக்குரிய உலகத்தையும் ஆளுகிற பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்று மாற்றியிருக்கிறான்னு இந்த வசனம் சொல்லிக்கிறது. நான் இதற்கு அடையாளமாக யார் முன்னாடி நிறுத்துறாரு? ஏதோ நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம பக்கத்தில் வளர்ந்தவங்க, இவங்க மத்தியில் அவர் நிறுத்தலை. அவர் யார் முன்னாடி நிறுத்துறாரு? பிதா முன்னாடி நம்ம நிறுத்துறாரு. இப்போ நம்ம எல்லாரும் பிதாவுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் நாம் இருக்கிறோம் சொல்லி இந்த வசனத்தினுடைய விளக்கம் இதுதான். நாம் எப்படி நம்ம ராஜாக்களாக முடியும்? நாம் எப்படி ஆசாரியாக முடியும்? இது நமக்கு சாத்தியமா? ஒரு கேள்வி எழும்பும். நாங்களே பாடுபட்டு வரோம், கஷ்டப்பட்டு வரோம், கண்ணீரில் வரோம், எங்களை போய் நீங்கள் ராஜாக்கள் ஆக்குவீங்கன்னு சொல்கிறீங்களே, எங்களை போய் ஆசாரியர் ஆக்குறீங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த நாளில் நம்ம எப்படி, ஆண்டவர் எதற்காக உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தார்? இதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கணும். அப்படி தானே? எந்த காரியத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். சங்கீதம் 115:16 வாசிக்கலாம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இப்போ இந்த நாளில் மனுஷன் என்ன செய்யறான்? வானத்தில் மார்ஸ் கிரகம், அந்த கிரகம், இந்த கிரகம், இதை கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடிக்கணும், இந்த பூமி இல்லாமல் ஒரு வாழிடங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் எதையுமே முடிக்க முடியல. ஏன்னா வானங்கள், வானாதி வானங்கள் கர்த்தருடையவைகள். இந்த பூமியையோ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய படைப்பின் காரியத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1:1 எடுத்து படிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. வானம் அப்படிங்கும்போது நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த வானத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது கிடையாது. அவர் அந்த ஆகாய விரிவை 2ஆம் நாள் தான் சிருஷ்டிக்கிறாரு. ஜலத்துக்கு மேலே உள்ள ஜலத்துக்கும் கீழே உள்ள ஜலத்துக்கும் நடுவில் ஆகாய விரிவு உண்டாக்கப்பட்டது. அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிற வார்த்தையில் ஆங்கில வேதாகமத்தில் என்ன போடப்பட்டிருக்குதுனாக்க, ஆதியில் தேவன் ஹெவன் அண்டு எர்த் ரெண்டையுமே என்ன செய்கிறாரு? உண்டார். ஹெவன் அதாவது விண் உலகத்தையும்,
மண் உலகத்தையும் உண்டாக்கினார். இதுதான் சரியான மொழிபெயர்ப்பாக இருக்குது. நாம் இங்கே நினச்சிக்கிற ஆகாய விரிவு கிடையாது. ஆண்டவர் படைக்கல முதல்ல உண்டாக்கப்பட்டது ஆவிக்குரிய ஒரு காரியம், பூமிக்குரிய காரியம். ஆவிக்குரிய காரியம் எதுன்னு பார்க்கும்போது வானம், பூமிக்குரிய காரியம் எது வந்து சிருஷ்டிப்பு. நான் சொல்கிற இந்த காரியங்களை வானங்கள் கர்த்தருக்குரியவைகள், பூமியே மனுபுத்தருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து கொண்டு வரலாம். முதல் ஆதியிலே தேவன் இதை படைத்தார். அப்புறம் பூமியில் ஒழுங்கின்மையாக இருக்குது, அதனால் பகலை படைத்தார். இப்படி முதல் நாள் ஆயிற்று. அப்படின்னு நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த புரியும் நல்லா. இரண்டாம் நாள் என்னத்தை உண்டாக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆகாய விரிவு உண்டாக்கப்பட்டதாக இருக்குது. ஆகாய விரிவு என்ன செய்யுது? ஜலத்தை பிரிக்கக்கூடியதாக இருக்குது. மேலே உள்ள ஜலம் வானத்துக்கு மேலே, கீழே உள்ள இது நடுவில் ஆகாய விரிவு உண்டாக்கப்படுகிறது. மூன்றாம் நாள் பார்க்கும்போது வெட்டாந்தரை உண்டாக்கப்படுகிறது. அது நான்காம் நாள் பார்க்கும்போது சுடர்களை, பகலுக்குரிய சுடர், இரவுக்குரிய சுடர், இவைகளை ஆண்டவர் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஐந்தாம் நாள் என்ன பண்ணுறாரு? அந்த நீரில் வாழ்கிற மச்சங்கள், பறவைகள், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், இவைகளை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆறாம் நாள் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினான்னு சொல்லி ஒரு சிருஷ்டிப்பின் வரலாறை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு முதல் நாள் என்ன உண்டாக்கப்பட்டது? ஹெவன் அண்டு எர்த் அப்படின்னு சொல்லும்போது முதல் நாள் விண்ணுலகம், மண்ணுலகம். இந்த விண்ணுலகம் அப்படிங்கிறது எதை சார்ந்தது? ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த பூமி, இந்த மண் உலகத்துக்குரிய பூமிங்கிறது மண்ணுலகத்தை, பூமிக்குரிய காரியங்களை சார்ந்ததாக இருக்கிறது. இரண்டாவது நம்ம பார்க்கும்போது ஆகாய விரிவு. இந்த ஆகாய விரிவு பூமிக்குரிய காரியம் கிடையாது. அது எதுக்குரியது? ஆவிக்குரிய காரியத்தை சார்ந்ததாக இருக்கிறது. மூன்றாம் நாள் நம்ம பார்க்கும்போது வெட்டாந்தரை உண்டாச்சு. பூமியில் ஜலமெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்து சமுத்திரமாச்சு, இன்னொரு இடத்துல வெட்டாந்தரை உண்டானுச்சு. அந்த வெட்டாந்தரையில் புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த வெட்டாந்தரை அப்படிங்கிறது பூமிக்குரிய காரியமாக இருந்துச்சு. நான்காவது நாள் என்ன உண்டாக்கப்பட்டது? சுடர்கள் நம்ம பார்க்குறோம். சுடர்கள் உண்டாக்கப்பட்டதாக இருக்குது. அதாவது பகலிலால் சூரியனை, இரவிலால் சந்திரன், நட்சத்திரங்கள், காலங்களை, நாட்களை, வருஷங்களை குறிக்கிறதுக்கான சுடர்கள் உண்டாக்கப்பட்டது. அது என்னென்ன, அது எதுக்குரிய காரணக்க அது விண்ணுக்குரிய காரியமாக இருக்குது. ஐந்தாம் நாள் என்ன பண்ணுறாரு? பூமிக்குரிய காரியங்கள், அதாவது மச்சங்களையும் பறவைகளையும் ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த 5 நாள், முதல் நாளில் விண்ணுக்குரியது, மண்ணுக்குரியது. இரண்டாம் நாள் என்னது? ஆகாய விரிவு. ஆகாய விரிவு எதுக்குரியது? முற்றிலும் பூமிக்குரிய காரியமாக இருக்கிறது. நான்காம் நாள் என்ன பண்ணுறாரு? சுடர்கள், அது ஆகாயத்துக்கு உரியது. ஐந்தாம் நாள் என்ன பண்ணுறாரு? மச்சங்கள், பறவைகள், இவைகள்லாம் பூமிக்குரிய காரியங்கள். இந்த ஆறாவது நாள் என்ன பண்ணுறாரு? மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவர் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ இந்த சிருஷ்டிப்பு நடக்கும்போது தேவன் எப்படி ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம். கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ என்ன சொல்லப்படுகிறது? மண்ணினால மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். அப்போ மண் அப்படிங்கிறது என்னன்னா பூமிக்குரிய உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஆவி ஆத்துமா கர்த்தருடையது, அது விண்ணுலகத்தை சார்ந்த தேவனுடையது. அங்கிருந்து என்ன வந்துச்சு? இந்த மண்ணுக்குள்ள இந்த ஆவி ஆத்துமா சென்று ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த 6ஆம் நாள் தேவன் என்ன செய்கிறாரு? விண்ணுலகையும் மண்ணுலகையும் இணைக்கத்தக்க ஒரு மனிதனை கர்த்தர் உண்டாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இந்த மனுஷனுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விண்ணுலகையே ஆளுகை செய்கிற அந்த பவர் உண்டு, மண்ணுலகை ஆளுகை செய்கிற ஒரு பவர் உண்டு. இப்படி தான் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டிப்பின் வடிவில் கொண்டு வந்தார். அப்போ அவர்கள் தான் ராஜாக்களும் ஆசாரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் உண்டாக்குனார். ஆனால் இப்படி உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷன் என்ன செய்தான்?
நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சதன் நிமித்தம் இவன் தன்னுடைய ஆளுகையும் தன்னுடைய அதிகாரத்தையும் இழந்து தோட்டத்தை விட்டு வெளியேறத்தக்க ஒரு நிலையில் அடைந்தான். முதல்ல பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷனை இந்த காரியங்களில் தான் உருவாக்குனாரு. அதே மனுஷன் ஜீவ விஷத்தின் கனியை புசிச்சிருந்தார்னா இதே போல் ஆண்டவருடைய இந்த திட்டத்தில் நம்ம முழுமையாக வாழ்ந்து நம்ம 2 உலகையும் ஆட்சி செய்கிற ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் சாத்தானுடைய திட்டத்தினால அவங்க எங்கே போனாங்கன்னா நன்மை தீமை கனியை புசிச்சதுனால இந்த ஆளுகை இந்த அதிகாரம் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு திட்டம் கொடுத்துருந்தாரு. இந்த பூக்களை கனிகள் காய்கள் அதே மாதிரி மச்சங்கள் எல்லாமே பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைப்படி என்ன செஞ்சார் ஆண்டவர், இந்த தோத்து போன இந்த ஆதாமுக்கு பதிலாக அடுத்த காரியத்தை நான் எடுத்து முன்வைத்தார். அது என்னன்னு பார்க்கும்போது மனுஷர்களை பெருகி கொண்டு இருந்தார்கள். இப்படி பெருகி கொண்டு இருந்த ஒரு கூட்டம் தான் யூத ஜனங்களாக இருக்கிறார்கள், யூத குலத்தார். அப்போ அந்த யூத குலத்தாரை ஆண்டவர் கையில் எடுக்கிறாரு. ஆதாம் விழுந்து போயிட்டான். இப்போ நம்ம யார் எடுக்கலாம் கையில்? இந்த யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம கையில் எடுக்கலாம். இவங்களை என்ன செய்யலாம், நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எடுக்கிறாரு. இதனால தான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லிக்க. அப்போ இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார். இப்போ உன்னுடைய ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி அந்த சந்ததியில் வர உன்னுடைய சந்ததியார் என்ன செய்வாங்களாம், 400 வருஷம் சிறைப்பட்டு போவாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன், அவங்கள விடுதலையாக்கி மிகுந்த பொண்ணோடும் பொருளோடும் நான் அவங்கள யார் யார் துன்பப்படுத்தினாங்களோ எல்லா ஜாதிகளையும் நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. இப்போ வாக்கு கொடுத்த தேவன் என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற எகிப்தில் இவங்க எல்லாருமே சிறைப்பட்டு அங்கே எகிப்துக்கு அடிமையாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்படி 400 வருஷம் கடந்து போச்சு. ஆண்டவருடைய வார்த்தைப்படி அவங்க விடுதலை ஆக்கப்படணும். இதற்காக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை தெரிந்து கொண்டு மோசே என்ன செய்கிறாரு, பார்வோன்கிட்ட பேசி அவங்கள எல்லாம் விடுதலையாக்கி செங்கடலை கடந்து இப்போ அடுத்த இடங்களுக்கு கானானை நோக்கி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்படி அவங்க கடந்து வரும்போது சீனாய் மலைக்கு அவங்க கடந்து வராங்க. அதாவது எகிப்து தாண்டி சீனாய் மலைக்கு அடிவாரத்தில் அவங்க எல்லாமே கடந்து வராங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது நிறைய முக்கியமான சில காரியங்கள் சீனாய் மலையில் நடந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 19:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். இப்போ முதல் வசனம் என்ன சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் வந்து சேர்ந்துடுறாங்க. 3ஆம் வசனம் என்ன சொல்லுது, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், கர்த்தர் மலை உச்சியிலிருந்து அவனை கூப்பிட்டு. இப்போ சீனாய் மலை அடிவாரத்தில் ஜனங்க எல்லாம் வந்து தங்கி இருக்கிறாங்க. மோசே மாத்திரம் எங்கே ஏறி போகிறாரு, சீனாய் மலைக்கு ஏறி போகிறாரு. அப்போ கர்த்தர் மலையிலேருந்து அவனை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசேயை கூப்பிட்டு நிறைய காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்கிறாரு. அப்போ 4ஆம் வசனம் என்ன சொல்லுது, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே கொண்டு சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கின் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் சொல்றார், எகிப்தியருக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து உங்களை நான் வெளியே கொண்டு வந்தேன். எப்படி கழுகு தன் செட்டைகளில் தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து கொண்டு போதோ அதுபோல் உங்களை சுமந்து வந்தேன். இப்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க, என் வாக்கையும் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் நீங்கள் என் வார்த்தைக்கு
கீழ்ப்படிங்க, என் வார்த்தை நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு அதன்படி செய்யுங்க. அப்போ சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். எவ்வளவோ பேர் இந்த பூமியில் இருந்தால் நான் உங்களை தான் என்ன செய்வேன், என்னுடைய சொந்த ஜனமாக நான் ஏற்றுக்கொள்வேன். அடுத்து 6ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருப்பீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? ஆசாரியராகவும் லேவியராகவும். பரிசுத்த ஜாதின்னு என்ன அர்த்தம்? லேவியராக இருப்பீர்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயோட பேசுகிறாரு. நீ கூட்டு வந்திருக்கீங்க இந்த ஜனங்களை, நான் என்ன பண்ண போகிறேன், விடுதலையாக்கி கொண்டு வந்து இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன். இவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு ஆசாரியத்துவத்தையும் ராஜாக்குரிய அபிஷேகத்தையும் ஒவ்வொருவரையும் நான் நிரப்ப போகிறேன். நீங்கள் என்ன செய்ய, வார்த்தையை மாத்திரம் கரெக்டாக கேட்டு நீ நடந்து கொள்ள வேண்டும். இதை போய் ஜனங்கள்கிட்ட போய் நீ சொல்லு, ஜனங்களே உங்கள் எல்லாரையும் என்ன செய்ய போகிறாரு, நான் ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் ஆண்டவர் மாற்ற போகிறாரா, அவருடைய வாக்கை மாத்திரம் நீ என்ன கேட்கணும்னு சொல்லி இங்கே சொல்லிடுறாரு. இப்போ 7ஆம் வசனம் பார்க்கலாம். 19:7 மூசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளெல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். மோசே போய் சொல்கிறாரு, ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாரு. அப்போ திரும்பி அந்த செய்தியை கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரையுமே நீர் ஆசாரியராக ஆக்கப் போகிறீர் அப்படின்னோடனே ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை அவர்கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட போய் மோசே சொல்கிறாரு. இப்படி ஜனங்கள் ஒத்துக்கொண்டாங்க. அவங்க எல்லாருமே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை ஆண்டவர் சொன்னாரா, ஓகே. இப்போ ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன், மோசே நீ ஜனங்கள்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லு. என்ன காரியத்தை நான் பேசணும் செய்யணும் அப்படின்னாலும் நான் யார்கிட்ட, ஜனங்கள்கிட்ட நான் நேரடியாக தொடர்பு கொள்ள மாட்டேன். நான் யார்கிட்ட தான் தொடர்பு கொள்வேன்னா உன்னோட தான் சொல்லுவேன். என்னுடைய வார்த்தையை மோசையாகிய உனக்கிட்ட கொடுப்பேன். நீ தான் போய் என்ன செய்யணும், இந்த ஜனங்களுக்கு போய் இப்படி ஆண்டவர் சொன்னார், இப்படி நம்ம செய்யணுங்கிற கட்டளையை நீ தான் பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்கிறார். இது சரியான்னு போய் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி மோசையை அனுப்புகிறாரு. அப்போ மோசே கடந்து வராரு. கடந்து வந்துட்டு ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஆசாரியத்துவத்தையும் அடுத்தது ராஜத்துவத்தையும் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆசையாக இருக்கிறாரு. ஆனால் அவர் நேரடியாக அவரோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. அவர் சொல்ல வேண்டிய காரியங்களை மோசையாகிய என் மூலமாக தான் சொல்லுவார். என் மூலமாக தான் வார்த்தை உங்களுக்கு வரும் அப்படின்னு அவர் வார்த்தையை சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு மேலே போவீங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்து எதையோ சொல்லுவீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு இதுதான்ட்டு நாங்கள் நம்ப முடியும், எங்களால் நம்ப முடியாது. வெவ்வேறு அனுபவங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். சீனாய் மலை அனுபவம் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல, எங்களால் செய்ய முடியாது. இந்த காரியங்களுக்கு நாங்கள் ராஜாவாகணும், ஆசாரியத்துவம் ஆடினா எங்களுக்கு அதுக்கான வல்லமையும் வரமங்களும் ஆண்டவங்களுக்கு கொடுத்துடணும். எங்களுக்கு நாங்கள் நடுவில் ஒருத்தவங்களோட வார்த்தையை கேட்டு எங்களால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, கலகம் பண்ணிடுறாங்க. கலங்கம் பண்ணி நாங்கள் உங்களை நம்ப முடியாது, நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை தான் நீங்கள் சொல்கிறீங்களான்னு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல ஓகே சொன்ன ஆளுங்க இப்போ இந்த கண்டிஷனை போட்டோன்னே எல்லோரும் மறுதளிச்சுறாங்க. சரி ஜனங்களை எல்லோரும் மறுதளிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறதுக்காக ஆண்டவர் போகிறாரு, மோசே ஏறி போகிறாரு. அப்போ மோசே ஆண்டவரும் ஒரு சம்பாஷணை நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை நான் எப்படி கஷ்டப்பட்டு நான் வெளியே கொண்டு வந்தேன், ஆனால் இன்றைக்கி இந்த ஜனங்களே என்ன செய்கிறாங்க, முரட்டாட்டம் பிடிக்கிறாங்க. அங்கே ஆபிரகாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால இவன் ஜனத்தை நான் ஆசீர்வதித்து வெளியே கொண்டு வந்து கானான் வரைக்கும் இவர்களை நடத்தணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருந்தேன். அப்போ அந்த மோசேக்குள்ள அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, இதை வைத்து இவங்களை நான் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த ஜனங்க எப்படி பார்க்க மாட்டேன்ட்டாங்க, எனக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு கட்டளையை கொடுக்குறேன். அது என்ன கட்டளைன்னா, நான் என்ன விரும்புகிறேன், நான் என்ன வெறுக்கிறேன், இந்த காரியங்களை நியாய பிரமாணமாக நான் எழுதி நான் அதை கொடுத்து அனுப்புகிறேன். இந்த நியாய பிரமாணத்தை இந்த ஜனங்க விசுவாசித்தாங்கன்னா கானான் போய் சேருவாங்க. அதுலேயும் முரட்டாட்டம் பண்ணாங்கன்னா அவங்களால போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சீனாய் மலையில் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அதில் என்னன்னாக்கா
சில கட்டளைகளும் பிரமாணங்களும், என்ன காரியத்தை செய்யணும், என்ன காரியத்தை செய்யக்கூடாது, இவைகள் எல்லாம் விளக்கப்பட்ட அந்த கற்பலகையை அவர் கொண்டு வந்து இவங்கள்ட்ட சேர்க்கிறார். அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது கொண்டு பொன் கன்றுக்குட்டியை வணங்கி இது பண்ணாங்க, உடைச்சி போட்டார். திருப்பி அந்த கட்டளைகள்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த நியாயப்பிரமாணம், விசுவாச பிரமாணம் கைவிடப்பட்டதுனால இந்த யூத ஜனங்களுக்கு எது கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டதாய் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் நினச்சாரு, சரி நாம் உண்டாக்குன முதல் மனிதன் தன்னுடைய ஆளுகையை இழந்து போனான், அடுத்த ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு நான் இந்த ஆளுகையை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நான் நினச்சேன். ஆனால் இந்த ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, விசுவாச பிரமாணத்தை கைவிட்டு நியாயப்பிரமாணத்துக்குள்ளே கடந்து போகும்படியாக இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிதா ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா, என்னை விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தை நான் எழுப்புவேன். அவர்கள் யூத ஜனங்கள் அல்லாத புறஜாதியாராகவும் இருக்கலாம். பூமியில் யார் யார் என்னை விசுவாசிக்கிறாங்களோ அத்தகைய ஜனத்தை நான் ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆச்சரியத்துவத்தையும் ராஜத்துவத்தையும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிதா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த செய்தி இந்த ஜனங்களை எட்டும்போது இந்த ஜனங்க எல்லாம் திருப்பி முரட்டாட்டம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. என்ன முரட்டாட்டம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க பார்க்கும்போது, எப்படி எல்லா ஜனங்களையும் உண்மை விசுவாசிக்கிற ஜனங்களை எப்படி ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் நீங்கள் மாற்ற முடியும்? அப்படி முடியாது. நீங்கள் தானே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தீங்க, அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன கட்டளை இடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் முரட்டாட்டம் பண்ணுறாங்க. இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா, உபாகமம் 1:31-33 பார்க்கும்போது மோசே வருத்தப்படுற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். மோசே ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை கொண்டு வரது போல் உங்களை கொண்டு வந்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஆண்டவரை நீங்கள் விட்டுட்டீங்க. நீங்கள் பாளையமிறங்கத்தக்க இடத்துல உங்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அக்னி மதிலாகவும் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இருந்து அவர் காத்தார். ஆனால் அவர் சொன்ன இந்த விசுவாசிக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க, அவரை விசுவாசிக்க முடியாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை மோசே ஜனங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டார். ஆனால் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுருச்சு, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஒருவன் ராஜாவாக இருந்தால் அவனுடைய மகன் அடுத்த ஆளுகையை செய்யலாம். ஒரு அப்பா ராஜாவாக இருந்தால் மகன் என்ன செய்யலாம், ராஜாவை செய்யலாம். அப்போ சேர நாட்டு மன்னன் என்ன செய்யலாம், சேர நாட்டு தன்னுடைய மகனை திருப்பி ராஜாவாக அவன் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஒரு அப்பா ராஜாவாக இருந்தால் தான் மகன் ராஜாவாக இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு அப்பா ஆசாரியனாக இருந்தால் தான் மகன் என்ன செய்யணும், ஆசாரிய ஆளுகை செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு கட்டளை என்ன இருக்குன்னா நியாயப்பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ இப்படி ஒரு கட்டளை இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஆசாரியராகவும் ராஜாவாகவும் மாற்றுவேன்னு சொல்லி நீங்கள் எப்படி ஆண்டவரே நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்க ஆண்டவரோட முறையிடுறாங்க. அப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது நான் தான், இந்த கட்டளை எனக்கும் உரியது. ஆனால் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறாரு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்புகிறாரு. எதற்காக, சிலுவையை சந்திக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், 2 அபிஷேகத்துக்கு உரிய நபர். என்ன 2 அபிஷேகம்னா, ராஜாக்குரிய அபிஷேகம் பெற்றவர், இன்னொன்று ஆசாரியருக்குரிய அபிஷேகம் பெற்றவர். அவர் எப்படி ராஜ அபிஷேகம் பெற்றவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிழக்கில் உள்ள நட்சத்திரம் என்ன செய்து அவருடைய அறிவிப்பை குறித்து ஆரம்ப நாட்களில் பிறப்பிலே சொல்லப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், ஒரு ராஜா தான். அவர் சாதாரண நபர் கிடையாது, அவர் ஒரு ராஜா தான். அதற்கு அப்புறம் பார்க்கும்போது கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்படுகிறார், உன்னதத்திலே ஓசனா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து அவர் எருசலேமுக்குள்ளே கடந்து வரும்போது எல்லாரும் குருத்தோலையை வச்சுட்டு
யூதருக்கு ராஜா நினச்சி அவருக்கு என்ன செய்ய ஓசனா ஓசனா என்று ஆர்ப்பரித்து கழுதை மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்க. இது மாத்திரம் கிடையாது, சிலுவையில் இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதி ஒரு மேல் விலாசத்தை சிலுவையில் மேலே தொங்க விட்டுருந்தாங்க. கிரேக்கு, லத்தீன், எபிரேய 3 பாஷைகளில் இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டுருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ராஜாவுக்கு உரிய ஒரு அபிஷேகத்தை உடைய தேவனாக இருக்கிறார். இரண்டாவது ஆசாரியத்துவம். அவர் ஆசாரியராக எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்கிறாரு? நமக்காக பிதாவின் வலது பார்சத்தை உட்கார்ந்து வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆசாரியத்துவம் யாருக்குரியது? கர்த்தருக்கு உரியது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எல்லாவற்றிலும் நம்மை போலே சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அப்போ நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியர் அவராக இருக்கிறார். இப்போ ஆசாரியர்களுடைய வேலை என்னன்னா, பலியிடுதல், விண்ணப்பம் செய்துதல், அதுக்கப்புறம் நமக்காகவும் ஜனங்களுக்காகவும் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு அவர்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது. இதுதான். இதை யார் செய்து கொண்டிருந்தார்? இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து கொண்டார். அப்போ ஆசாரியத்துக்குரிய அபிஷேகத்தை அவர் உடையவராக இருக்கிறார். இப்படியாக இந்த 2 அபிஷேகமும் உடையவர் யாருனாக்க இந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இப்போ இவரை நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த உலகத்தில் அனுப்பி சிலுவையை சுமக்க வைத்து சிலுவையில் மறிக்க வைத்து, சாதாரணமாக இல்லை, அவருடைய பிதாவுக்கு முன்பாக இவன் என்னுடைய பிள்ளை, இவனுடைய பாவங்களுக்காக நான் மறித்தேன். இப்போ இவன் பாவம் நிறைந்த பிள்ளை கிடையாது, இவன் சாதாரண பிள்ளை கிடையாது, இவன் என்னோட பிள்ளை. அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிலுவையில் ஆண்டவர் நம்ம பெற்றெடுக்கக்கூடியவராக இருந்தார். எப்படி பெற்றெடுத்தார்? நம்ம பிள்ளைகளாக பெற்றெடுத்தார். அப்போ நம்மளுடைய தகப்பன் யார்? இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ராஜத்துவமும் உடையவராக இருக்கிறார், ஆசாரியத்துவமும் உடையவராக இருக்கிறார். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஒருவேளை ஒரு சேர நாட்டு மன்னன் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய ஆளுகைக்குள்ளே தான் அவன் இருக்க முடியும். சேர மன்னன் சேர நாட்டில் தான் ஆளுகை செய்ய முடியும் தவிர அவன் பாண்டிய நாட்டிலையோ சோழ நாட்டிலையோ அவன் போய் ஆளுகை செய்ய முடியாது. அவங்கவுங்க ரீஜனில் தான் அவங்கவுங்க ஆளுகை செய்ய முடியும். ஆனால் நமக்கு கிடைச்ச ஆளுகை என்னென்னா, சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தருடைய ஆளுகை. சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தருடைய ஆளுகைனா எப்படிப்பட்டதுன்னா, நம்ம எல்லா இடங்களிலும் நமக்கு இந்த அந்தஸ்தை உடையவர்களாக நாம் வாழ முடியும். இதுதான் சர்வத்தையும் உண்டாக்கின கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ நாம் அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்ற நாம் ஆவிக்குரிய உலகத்தையும் பூமிக்குரிய உலகத்தையும் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். உங்களை கேட்டாக்க நாங்களே பயந்துட்டு போய் உட்காந்துருக்கோம், நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பிரச்சனை எப்படி மாறுமோ, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே, எனக்கு காரியங்கள் இன்னும் முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? பல விதமான யோசனைகளும் சிந்தைகளும் வந்திருக்கலாம். நான் எப்படி ஒரு ஆசாரியராகும், எனக்கே ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்போ என்னென்னா, ஒரு ஆசாரியன் அப்படின்னா என்னென்னா, ஒரு விண்ணப்பம் பண்ணுறது, பலியிடுறது, தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் நம்ம செயல்படுது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்போ அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கிறோமோ, அந்நிய பாஷையில் தேவனோடு அக்கினி மயமாக நம்ம ஜெபிக்க ஆவியார் என்ன செய்கிறாரு? நமக்கு ஒரு ஆளுகையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. விண் உலகத்தை ஆளத்தக்கதான காரியங்களை கர்த்தரே நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி மாறுகிறோம்னா, ஒரு ஆசாரியராக மாறுகிறோம். நம்ம சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் கூட அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம்னா, ஆசாரியர்களாக நம்ம மாறுகிறோம். ரோமர் 8:26-27 வாசிக்கலாம். ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்போ அந்நிய பாஷையில் நிரம்பி நம்ம என்ன ஜெபிக்கிறோம் நமக்கே தெரியாத வேளையில் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கிறார் என்று அர்த்தம். அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்லுது? வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டி செய்கிறார். அப்போ அந்நிய பாஷையில் அக்கினி பாஷையில் நாம் ஜெபிக்கும் போது முதல்ல என்ன நடக்குதுன்னா, நமக்கான வேண்டுதல், நம் குடும்பத்திற்கான வேண்டுதல், நம் பிள்ளைகளுக்கான வேண்டுதல் முதல்ல ஏறெடுக்கப்படுது. அடுத்தது பார்க்கும்போது ஆவியானவர் தேவனுடைய சித்தது. அடுத்ததுனா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், அடுத்தது தான் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யப்படுகிறது. அப்போ நம்ம அந்நிய பாஷையில் நம்ம நிரம்பி ஜெபிக்க நம்ம என்ன செய்கிறோன்னா, நமக்காக முதல்ல வேண்டுதல் செய்கிறோம். நம்ம பாதி நேரங்கள் நமக்கு புரிகிறது கிடையாது. நம்ம அந்நிய பாஷைனா நமக்கான காரியங்களை சொல்ல முடியலேன்னு சொல்லிட்டு நம்ம சொந்த பாஷையிலே நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபித்து ஒரு ஆறுதலை பெறுகிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? பலவீனங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல முடியாத காரியத்தினால அவரே நமக்குள்ளே இறங்கி இந்த நடத்துகிறார், அந்த காரியங்களை நடத்துகிறார். அப்படி ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஆவியானவர் யாருக்காக ஜெபிக்கிறார்னா, நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம என்னவா மாற்றப்படுகிறோன்னா, ஒரு ஆசாரியராக நம்ம மாற்றப்படுகிறோம். இந்த ஆசாரியராக நம்ம மாற்றப்படும் போது ஆவிக்குரிய ஒரு உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய முடியும். ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படுது. தூதர்களை நம்மளால் காண முடியும். தூதர்களுக்கு நாம் கட்டளை கொடுக்க முடியும். ஆவிக்குரிய லோகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்க முடியுது என்பதை நம்ம சாதாரண கண்களால் பார்க்கிறபடி இந்த ஆவிக்குரிய கண்களில் திறக்கும்போது நாம் பார்த்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது வருங்கால காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ அந்நிய பாஷை பெறாதவங்க, அக்னியின் அபிஷேகத்தை பெறாதவங்க இதை நம்ம முயன்று நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முழுமையான வெற்றியை கொடுக்க இதுதான் நமக்கு பெரிய ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்து பார்க்கும்போது ராஜாவாக நம்ம இருக்கணும். இது ஆவி ஆசாரியராக நான் எப்படி மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரியங்களை நான் இப்போ சொன்னேன். இப்போ நான் ராஜாவாக மாறணும். ராஜா அப்படின்னா பெரிய அந்தஸ்தில் உள்ளவர். அவர் என்ன கட்டளையிட்டாலும் நடக்கும். அவருக்கு பெரிய கூட்டமான ஜனங்கள் உண்டு. அவருக்கு ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு ராஜ்யங்கள் உண்டு. அவருக்கு பாதுகாக்க ஒரு இராணுவம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாக்களை குறித்து இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கிடையாது. நம்ம சாதாரண ஒரு நபர்கள், நம்மளுடைய காரியங்கள்லாம் சாதாரணது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி நம்ம ராஜாவாக நம்ம மாற முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமான காரியங்கள், நாம் கையிட்டு செய்கிற வேலைகள், நம்மளுடைய படிப்பு சம்பந்தமான காரியங்கள், நம்மளுடைய வீட்டுக்கான காரியம், நம்முடைய சரீரம், நம்ம தொழில், இந்த மாதிரி உலகத்தை சார்ந்தது காணக்கூடிய காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள், இவைகளுக்கு மேலே நாம் அதிகாரம் செலுத்தும் போது இதற்கு உரிய வாக்கு தத்தத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். இதற்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அதுபோல் இந்த வார்த்தையெல்லாம் யார் கொடுத்ததுன்னா, ராஜாதி ராஜாவினுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் எடுத்து நம்ம சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம்னா, நமக்குள்ள பிரச்சனைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள், இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். நான் கையிட்டும் செய்ய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது யாருடைய வார்த்தை? இது ராஜாவினுடைய வார்த்தையாக இருக்குது. என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரணுக்குள்ளே சுகமும் தங்கி இருப்பதாக. இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? ராஜாவினுடைய வார்த்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? ராஜாவுடைய வார்த்தை. அவர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார் அப்படின்னு நம்ம ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கே என்ன இருக்குது? அதிகாரம் உண்டு. நீங்கள் அந்த அதிகாரத்தெல்லாம் எப்படி செயல்படுன்னு பார்க்காம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்போ எடுத்து சொல்லுவோமோ அப்பப்போலாம் என்ன உண்டாகுனாக்க நமக்குரிய சூழ்நிலைகளை நம்ம ஆளுகைக்குள்ளே கொண்டு வரலாம். எப்போ நம்ம அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிறோமோ அப்பையெல்லாம் என்னன்னாக்க ஆசாரியருக்குரிய அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஆவிக்குரிய காரியங்களை நாம்
ஆளுகை செய்யலாம். வருங்காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் பூமிக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எங்கு உண்டு அங்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டபடி ராஜாவுடைய வார்த்தையை எடுத்து நம்ம சூழ்நிலைக்கு, நம்ம சரீர பலவீனமா, நம்மளோட சமாதான குறைவா, நம்மக்கிட்ட என்னென்ன காரியங்கள் நம்ம குறைவாக பார்க்குறோமோ அதற்குரிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது நாம் எந்த அதிகாரத்தை பெறுறோம்? ராஜாவினுடைய அதிகாரத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் திருப்பி 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தியவர் யார்? நம்மளை பாவங்களை கழுவியவர் யாருன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? நம்ம பிதாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார். எப்படி நிறுத்துகிறார்? சிலுவை மரணத்தின் மூலமாக நம்ம பெற்று எடுக்கிறாரு. பெற்று எடுத்து என்ன சொல்கிறாரு? இவள் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பிதாவுக்கு முன்னாடி நம்ம அறிமுகப்படுத்துகிறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவள் உன்னுடைய மகளா, இவள் உன்னுடைய மகனா, அப்போ உனக்குரிய அபிஷேகத்தை நான் என்ன செய்கிறேன்? இவர்களுக்குள்ளே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அனுப்பத்தக்கவராக இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இப்படிப்பட்ட அபிஷேகத்துக்கு உரியவர்களாக நாம் இந்த பூமியில் வாழ்ந்து வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்